ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேகி நூடுல்ஸையும் 4 முட்டையும் வச்சு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகட்டும், இல்லை நைட்டு டின்னருக்கோ, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ, மதிய லஞ்சுக்கு கூட நம்ம இதை குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மேகி நூடுல்ஸை மட்டும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மசாலா தூளோ உப்போ எதுவும் சேர்க்க வேணாம். 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு இது ரொம்ப வேக விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம இதை தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு கேரட்டை திருவி எடுத்திருக்கேன். இது கூட உங்களுக்கு தேவைன்னா முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த காயெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, 3/4 வாசி வதங்கினா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க இந்த நூடுல்ஸ் கூட இந்த காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு மொத்தமாக 4 முட்டை தேவைப்படும். இப்போ இதில் ஒரு முட்டையை மட்டும் இதில் உடச்சி ஊற்றிட்டு இப்போ இந்த நூடுல்ஸுக்கும் மசாலாவுக்கும் தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இந்த மேகி மசாலா தூளையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க ஒரு பாக்கெட் மேகி 4 முட்டையில் 3 பேருக்கு தாராளமாக நீங்கள் சர்வ் பண்ணலாங்க. நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், புதுசாக ஒரு டேஸ்டில் இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுட்டு வேற ஒரு பவுலில் மீதி இருக்க 3 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா அடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பேன்லேயோ இல்லை தோசை கல்லுலேயோ அது தோசை தவாவில் கூட எண்ணெயை தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேகி மசாலாவை இதில் சேர்த்து நல்லா ஒரு தோசை மாதிரி பரப்பி விட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையில் பாதி அளவுக்கு முட்டையை இது மேலே நல்லா ஊற்றி எல்லா பக்கமும் பரவுற மாதிரி தடவி விட்டுடுங்க. இப்போ இது ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுடுங்க. எப்பயும் நம்ம ஒரே மாதிரி இட்லி தோசையே சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மேகியை அதுவும் அது கூட நம்ம முட்டைலாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் அவங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா மொறு மொறுப்பாக வெந்திருக்கு பாருங்க.
இப்போ உள்ளேயும் நல்லா மொறுமொறுப்பாக மேலேயும் நல்லா மொறுமொறுப்பாக ஃப்ளஃபியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ மீதி இருக்க அந்த பாதி முட்டையை இந்த பக்கம் சேர்த்து நல்லா தடவி விட்டுடுங்க. இப்போ திரும்ப லிட்டு போட்டு மூடி வேக விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு தோசை திருப்பியால் திருப்புறதுக்கு ஈஸியாக இருந்தால் அப்படியே திருப்பிக்கலாம். அப்படி இல்லை பிகினர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு திரும்ப இதை நீங்கள் பேனில் மாற்றும் போது உங்களுக்கு அது பிஞ்சு போகாது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இப்போ லிட்டு போட்டு மூடி அந்த பக்கமும் திரும்ப ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு உப்பிட்டு நமக்கு நல்லா ஃப்ளஃபியான ஒரு மேகி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, நீங்கள் இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்க, இது நல்லா திக்னஸாக இருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.